வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரனுக்கு கல்யாணம்னு அந்த ரூம் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் ஒன்று பண்ண நிலா வழக்கம் போல் அதை மட்டம் தட்டி அந்த இடத்துல ஃபேனை கொண்டு வந்து வைன்னு வைக்க நல்லா இருக்குல்லன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குன்னு பாண்டியும் பல்லவனும் ஜால்ரா தட்ட, ஆனால் அந்த ஃபேனை போட்டு விடுனேங்கிறாரு பல்லவன். அப்போ முகத்துல போட்டிருந்த ஃபேஷியல் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அங்க வர்ற சேரன், டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர வான்னேங்கிறாரு சோழன். ஏய் என்னடா இது, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரூமா இது, வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்டடா சொல்றாரு. ஆமாண்ணே, எப்படி இருக்குண்ணே ரூம் எல்லாம், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சோழன் கேட்க சுத்தி மத்தி பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா எதுக்குடா இதெல்லாம் அவர் கேட்குறாரு, பின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எங்க தங்குவ அப்படிங்கிறாரு சோழன். டேய் அதுக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சேரன் தயங்கிட்டு இருக்காரு. அண்ணே என்கிட்ட என்ன சொல்லுவ, நிலாவை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு சொல்லுவல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அதெல்லாம் கூட உனக்கு தெரியுமான்ற மாதிரி நிலா பாக்குறாங்க, அந்த மாதிரி தான் நீயும் சந்தாவை பார்த்துக்கணும், அதுக்கு தான் இதெல்லாம்னு சோழன் சொல்ல கொஞ்சம் பெருமையும் நிறைய தயக்கமா சிரிக்கிறாரு சேரன். நிலாவை ஏன்னு சிரிச்சு வைக்கிறாங்க. அட உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காடா அப்படின்னு பாண்டி ஆச்சரியமா பார்க்க, அண்ணே டெய்லி நீ ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கண்ணே, உன்னோட ஸ்கோர் இமயமலையை எட்டவே போகுது பாருன்னு என்ன பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இந்த கிளீனிங் இதெல்லாம் நானும் நிலாவும் தான் பண்ணோம், இந்த பெட்டு பாண்டி தான் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் பாண்டியை பார்க்கறாரு. ஏய் ஏண்டாங்கிறாரு பாண்டி கொஞ்சம் கூச்சமா. டேய் சொல்லணும் இல்லடா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் இவ்வளோலாம் செலவு பண்ணுமாடா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. யூஸ்வலா அடுத்தவங்களோட ஒர்க்குக்கும் தான் தான் கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிற சோழன் இப்ப இவ்வளோ தூரம் மாறிட்டாரு. சும்மா இருண்ணே, இதெல்லாம் கூட பண்ணலன்னா எப்படி, அவங்கெல்லாம் கரெக்டா தான் பண்றாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா புன்னகையோட நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு சந்தோஷமான நிறைவான புன்னகையோட நிக்க, அண்ணே எவ்வளோ ஜாலியா இருக்கு தெரியுமாண்ணே, உனக்கு கல்யாணம் நடக்க போறது நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரன் எல்லாரையும் பார்த்து சிரிக்க எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. வார்த்தைகளால காட்ட வேண்டாத சந்தோஷத்தை சிரிப்பு மூலமாவும் முகத்து மூலமாவும் காட்டுறாங்க. சேரன் ரொம்பவே நெகிழ்ச்சியோட அப்படியே கட்டில்ல உட்கார்ந்துற கூட வந்து உட்கார்ற சோழன், அண்ணே இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக எவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமாண்ணே. இல்லடா பாண்டி அப்படின்னு கேட்க அவரும் கொஞ்சம் முன்னாடி வர்றாரு. பின்ன அப்படிங்கிறவரு பக்கத்துல வந்து உட்காந்து அண்ணனோட முதுகுல கைய வச்சு நீ சந்தோஷமா இருக்கணும்னு அதுதான் எங்களுக்கு வேணுங்கிறாரு. அவரும் சேரன் தம்பிகளை நினைச்சு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் பட்டு லெஃப்ட் ஹேண்டால சோழனை நினைச்சு தோல்ல சாச்சிக்கிறாரு. ரைட் ஹேண்டால பாண்டியோட முகத்தை எடுக்க பார்த்துட்டு இருக்க பல்லவன் கட்டில் மேல ஏறி பின்பக்கமா வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அடேங்கப்பா எல்லாரும் பாச வலையில பிணைந்து கிடக்குறாங்க போல இருக்கே அப்படின்னு நிலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க சேரன் எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு நிலாவை. நைட் ஆகுது. அடுத்த நாள் கல்யாணங்கிறதுனால வீட்டில் வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டி வீட்டை சுற்றி சீரியல் லைட் போட்டிருக்கு. அது பிங்க் பர்பிள் கோல்டு கலர்னு டிசைனா மின்னிக்கிட்டு இருக்க சேரன் அவங்க வீட்டு குட்டிச்சவருக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்காரு. என்னதான் எல்லாமும் நல்லா நடந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சேரனால அதை முழுசா அனுபவிக்க முடியல, ஏத்துக்கவும் முடியல. அவர் அப்படியே அமைதியா யோசனையா நின்றுட்டு இருக்க நிலா வெளியே வர்றாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டு வர்ற நிலா சேரன் அங்க நிக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து நிக்கிறாங்க. என்னன்னு தூங்கலையான்னு கேக்குறாங்க. தூக்கம் வரலப்பாங்கிறாரு அவரு. போய் படுத்தா தானே தூக்கம் வரும், காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி, நல்லா தூங்குனா தானே முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இல்லைன்னா டல்லா ஆயிடும்னு அப்படின்றாங்க நிலா. இல்லப்பா ஏதோ யோசனை, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இப்படி வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சேரன் மெதுவா சொல்ல, என்ன யோசனை அப்படிங்கிறாங்க நிலா. ஒன்றும் இல்லப்பா ஏதேதோ தோணுது அப்படின்னு சேரன் சொல்ல, என்னன்னு சொல்லுங்கன்னேங்கிறாங்க நிலா. அப்போ சோழன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றவரு வாசப்படிட்டு வந்து நிக்கிறாரு. தண்ணியை குடிச்சுக்கிட்டே வந்தவரு, என்ன இவங்க 2 பேரும் தூங்காம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அம்மாவை பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்க சேரன் அமைதியா இருக்க, ஓ சென்டிமெண்ட் டாபிக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே நிக்கிறாரு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படிங்கிறவரு ரொம்பவே யோசனையும் தயக்கமா நிலாவை பார்க்குறாரு. உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு அவர் கேட்க, அப்படி என்ன அண்ணன் கேட்க போறாருன்னு சோழன் பார்த்துட்டு இருக்க.
தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு என்னென்ன இருக்கு, அப்படி என்ன கேட்க போறீங்கன்ற மாதிரி நிலாவும் பாக்குறாங்க. நான் இப்படி கேட்கறது சரியா தப்பான்னு கூட தெரியலன்னு சேரன் சொல்ல, அண்ணே நீங்க என்ன கேட்டாலும் நான் சரியா தான் எடுத்துக்குவேன், நீங்க கேளுங்கன்றாங்க நிலா. இல்லப்பா, நீ அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவ, எனக்கு கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லுவ அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. நிலா ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. இப்ப சந்தா இந்த வீட்டுக்கு வர்றதுனால நீ இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டியே அப்படின்னு சேரன் கேட்க சோழன் பதறாரு. ஐயோ, இப்ப இந்த கேள்வி தேவையா, ஏன்னு அப்படின்னு டென்ஷன் ஆகி நெத்திய சொரிஞ்சிட்டு நிக்கிறாரு. நிலா குழப்பமா அமைதியுமா பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னு இப்படி கேக்குறீங்கன்னு நிலா கேட்க, குடிச்சவர்ல உட்கார்ந்து இருந்த சேரன் எழுந்து நிக்கிறாரு. இல்லப்பா, நீ அடிக்கடி இதை சொல்லியிருக்க, ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ போனா இந்த வீட்டுக்கும் பொண்ணுக்கும் ராசி இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லியிருக்கல்லப்பா, அதான் கேக்குறேன்னு சேரன் கேட்டுடுறாரு. சோழன் அப்படியே பயத்தோட மொழி பிதுங்கி நிக்கிறாரு. அது ஏதோ ஒரு கோவத்துல சொல்லியிருப்பேன்னு அப்படின்னு நிலா சொல்ல டக்குன்னு அவரோட முகம் மலர்ந்துருது. அப்ப நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டியாப்பா, எங்க நீ போயிடுவியோன்னு எனக்கு ஒரு பக்கம் பயமாவே இருந்துச்சுப்பா, நீ இந்த வீட்டுல இருக்கணும்ப்பா, சோழனை விட்டு நீ போயிடக்கூடாது, என் கல்யாணம் நடந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே என்ன பேச்சு இது, அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் முகத்துல அங்க எரியிற சீரியல் பல்பு எல்லாத்த விட வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கு. சோழன் கொஞ்சம் திகைப்பா பார்த்துட்டு இருக்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல, நிஜமா தான் சொல்றியாப்பா அப்படின்னு சேரன் ஆச்சரியமா கேட்க சோழன் சந்தோஷமா பாக்குறாரு. சத்தியமா போக மாட்டேன்னு நிலா அவங்க தலையிலேயே கைய வச்சுக்கிறாங்க. சேரனுக்கு ஏக சந்தோஷம். மனசுல கிடந்த அழுத்தம்லாம் போக நிம்மதியா சிரிக்கிறாரு. சோழனும் பயங்கர நிம்மதியோட சிரிக்கிறாரு. தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கத்தி இனிமே ஆடிட்டு இருக்காது, அது அவ்வளவுதான், அருந்து விழுந்துருச்சுன்ற நிம்மதியோட பாக்குறாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் கோவத்துல நிறைய தடவை அப்படி சொல்லியிருக்கேன், ஆனா அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு, உங்களெல்லாம் விட்டு இந்த வீட்டை விட்டு சோழனை விட்டுட்டு நான் போகணும்னு நினைச்சதே இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஆனந்த அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு சோழன். சோழனை விட்டு சோழனை விட்டு சோழனை விட்டு சோழன் நான் தானே, என்னை விட்டு, ஐயோ அவ என்ன சொல்றா அப்படின்னு இருக்கிற எல்லா திசை பக்கமும் தலையை திருப்பி சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு சோழன். நிலா சேரனை பார்த்து கனிவா சிரிக்க, போதும்பா இது போதும் அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் யோசிச்சுதான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அவரும் மறைக்காம ஆமாப்பா நடுறாரு. அண்ணே நான் திரும்பவும் சொல்றேன், சந்தா வந்ததுக்கு அப்புறமும் நான் இங்கதான் இருப்பேன், போக மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, சேரனுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அளவில்லாம அதிகரிச்சிட்டு இருக்கு. சோழனுக்கு செம்மையா ஒரு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. அப்படியே மெல்ல ரெண்டு கையும் தலைக்கு பின்னாடி கொண்டு போக செம்பு மண்டையில இடிக்குது. என்னால உங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு அப்படின்னு நிலா சொல்ல, அவ பேசுறது கேட்கறது தான் முக்கியம், டான்ஸ் ஆகுது ஒன்னாவது அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிட்டு நிக்கிறாரு சோழன். இப்ப நானும் இந்த வீட்டுல ஒரு ஆள் ஆயிட்டேன்ல, இனிமே இந்த வீட்டை விட்டு போறத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல சொல்ல சேரனுக்கு அளவில்லாத சந்தோஷம். சோழனுக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே சந்தோஷமா நெஞ்சில இருந்த இறுக்கம்லாம் போக இதையும் இருக்க இடத்த தேய்ச்சி விட்டுக்கிறாரு. சரி நீங்க போய் தூங்குங்க, காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப கவலைப்படுற விஷயமா இது, போங்கண்ணே போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நிலா சொல்ல, போதும்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறவரு, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன்றாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல தாங்காதுடா சாமி அப்படின்னு நினைக்கிற சோழன் டக்குன்னு செம்ப சோத்து கையில இருந்து தூக்கி போட்டு பீச்சு கையில பிடிச்சிக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு குத்தாட்டம் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இங்க அன்பும் நிம்மதியுமா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க அவரை சுத்தி ஒரே பிஜிஎம் தான். கையில இருந்த செம்பு தலைக்கு போயிடுது. ஏய் ஒத்த சொல்லால உசுர் எடுத்து வச்சுக்கிட்டா ரெண்டு கண்ணால பச்சை தண்ணி போல் செம்புக்குள்ள அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்க, அவர் ஆடிட்டு இருக்க. ரெண்டு பேரும் திரும்பி வர்றாங்க. பார்த்த உடனே அவர் தலையில இருக்க செம்பு பறந்து உருண்டு போய் விழுவுது. ஐயோ நான் ஒன்னும் கேட்கல, ஒன்னும் பார்க்கல, ஒன்னும் செய்யலங்கிற மாதிரி கடகடன்னு நின்னுட்டு இருக்காரு. அந்த சேரனை பார்த்துட்டு சொம்பு ஜம்பு வேற அப்படின்னு அவர் உளறிட்டு இருக்க, நீ ஏதோ பேசிட்டு போடா, இதெல்லாம் கவனிக்கிற நிலைமையில நான் இல்லை, நான் இப்போதான் மனசு நிம்மதியா திருப்தியா இருக்கேன், போடா போடா என்னமோ பண்ணிட்டு போடான்ற மாதிரி சேரன் உளறி போறாரு. அப்பா நல்ல வேலை அண்ணன் எதுவும் சொல்லலைன்னு அவரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. அடுத்து நிலா வர்றாங்க. ஹலோ என்ன என்ன இந்த நேரத்துல அப்படின்னு வழிஞ்சிட்டு நிற்கிற சோழனை பார்த்து கேட்க, அது ஒன்றும் இல்லை, அது கீழே விழுந்துருச்சு அதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. நிலா என்ன உளறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, கீழே விழுந்ததை எடுக்க வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நிலா கேட்குறாங்க. பின்ன நீங்க பேசுனதை ஒட்டு கேட்க தான் நான் வந்தேன்னு நினைச்சியா,
கீழே விழுந்ததை எடுக்க வந்தேன் நிலா அப்படின்னு தவளை தன்வாயாலேயே மாட்டிக்கிட்ட மாதிரி சோழன் உளறி முடிக்க, அப்பா ஓட்டு கேட்டீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சேச்சே இல்லவே இல்லைங்கிறாரு. அப்ப நாங்க பேசுனதை நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு நிலா கேட்க, அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு திணறிக்கிட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு அவரு. சோழனை விட்டு போக மாட்டேன்னு நீ சொன்னது மட்டும் லைட்டா கேட்டுச்சு அப்படின்னு அவரு நாணி கோணிக்கிட்டு சொல்ல, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கேன்ற மாதிரி நிலா அமர்த்தலா பார்த்துட்டு இருக்காங்க. என்னை விட்டு உன்னால போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் நான் ஈஸியா போவேன். அண்ணன் கல்யாண நேரத்துல வீணா டென்ஷன் ஆக்க வேணான்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நிலா குறும்பா சொல்ல, அப்படியே ஏன்னு முழிக்கிறாரு அவரு. ஐயோ இவளை நான் என்னன்னு தான் வச்சுக்கிறது, நம்புறதா நம்பாம போறதா, என்கிட்ட அப்படி பேசுறா என்கிட்ட இப்படி பேசுறா, ஐயோ பைத்தியம் ஆக்கிடுவா போல இருக்கே அப்படின்னு சோழன் முழிச்சிட்டு நிக்க, நிலா திரும்பி உள்ளர வர்றவங்க, நீ இப்படியே நல்லா பிச்சுக்கிட்டு சுத்து, அதான் எனக்கு ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு, உன்னை விட்டு போகவும் மாட்டேன், உன்னை நிம்மதியா சந்தோஷமா இருக்கவும் விடவும் மாட்டேன், இப்படியே பிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே தான் வச்சுக்குவேன்னு சிரிச்சுட்டே போறாங்க நிலா. நிலா போற வரைக்கும் பார்த்துக்கிட்டே நின்னவரு இப்ப நிஜமாவே பிச்சுக்கிட்டு அலையிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சும்மா சொல்றா, அதெல்லாம் போக மாட்டா, சரி சரி அப்படின்னு வெக்கப்பட்டு விரல கடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு சோழன். நைட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க நிலா ஒரு பேக்குள்ள ட்ரெஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஏங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, பூ பழம்லாம் கோவிலுக்கு வந்துடும்லன்னு சோழனை கேட்குறாங்க. ஆமாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடும், உனக்கு வச்சுக்கா பூ நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு அவர் ஏகத்துக்கு வழிய அதை கண்டுக்காம சரின்றாங்க நிலா. டேய் பார்த்துக்கடா, ஓவரா போயிட்டு இருக்க மாதிரி தோணுதுலடா அப்படிங்கிற மாதிரி பாண்டி பல்லவனை பார்க்க, ஆமாண்ணே அண்ணன் அசத்திக்கிட்டு இருக்குன்னு, அண்ணிய ரொம்பவே ஒத்து போயிட்டு இருக்காங்கண்ணே அப்படின்னு பல்லவனை பாக்குறாரு. ஆமா போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்கல்லன்னு பாண்டி கிட்ட கேட்க, சொல்லிட்டேங்க காலையில வந்துருவாங்கன்றாரு அவரு. ஆமா ஆமான்னு சோழன் தலையாட்ட, போட்டோ எடுக்க ஒரு ஆள் வீடியோ எடுக்க ஒரு ஆள்னு தனித்தனியா சொல்லிட்டேங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ஏண்டா ஏன் இவ்வளவு அமர்க்கலப்படுத்துறீங்கன்ற மாதிரி சேரன் பார்த்துட்டு இருக்க. ஓகேன்றாங்க நிலா. அம்மா எல்லாம் ஓகே, முக்கியமான மேட்டரை எடுத்து வச்சியான்னு கேட்குறாரு சோழன். என்னதுன்னு நிலா கேட்குறாங்க. தாலிதான் அப்படின்னு அவர் கேட்க, அதை எடுத்து வைக்காம இருப்பேனா அப்படிங்கிற நிலா ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸை அவங்க ஓப்பன் பண்ண சோழன் பாண்டி 2 பேரும் பார்த்துட்டு சந்தோஷமா தலையாட்ட சேரன் கிட்ட நீட்டுறாங்க. அண்ணே இந்தாங்க நீங்க கட்ட போற தாலி அப்படின்னு நிலா கொடுக்க, அவரும் அதை ஆசையா வாங்கி பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு திருமாங்கல்யம், 2 காசு, கொஞ்சம் குழல்கள் அப்படின்னு இருக்கு. பார்த்துட்டு எல்லாரும் சிரிப்போட நிக்க, நல்லா இருக்கு பண்றாரு அவரு. எடுத்து பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நிறைய செலவாயிருக்குமேப்பா, போட்டோகிராஃபரு, சாப்பாடு, இன்விடேஷன், இப்ப தாலி, எதுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சேரன் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன அதுக்காக தாலி இல்லாம கல்யாணம் பண்ணிட முடியுமா அப்படின்னு பாண்டி கேட்க, நல்ல கேள்வின்ற மாதிரி நிலா தலையாட்டுறாங்க. கரெக்டு தான்டா, தாலி மட்டும் வாங்கி மிச்ச செலவெல்லாம் குறைச்சிருக்கலாம் இல்லைன்னு சேரன் கேட்குறாரு. அண்ணே செலவை குறைச்சி கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கிற, ஆனா எங்களுக்கு உன் கல்யாணத்தை சிறப்பா பண்ணணும்னு இருக்குன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு பாண்டியும். இதுக்கெல்லாம் ஏதுடா உங்ககிட்ட காசு அப்படின்னு சேரன் கேட்க, காசை பத்தி யோசிக்க வேணான்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம் விடு, நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு பாண்டி. நிலாவும் பல்லவனும் புன்னகையோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நடேசன் உள்ளர வர்றாரு. என்னம்மா வட்டமேஜை மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேக்குறாரு. அண்ணன் கல்யாணத்துக்கு தாலி வாங்கியிருக்கோம் பாருங்கன்றாங்க நிலா. ஓ தாலி வாங்கிட்டீங்களா, கொண்டா அப்படின்னு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த கையில ஒரு கைய முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த கையில வாங்கி பாக்குறாரு. நானும் பாக்கணும், கொண்டா அப்படின்னு எடுத்து பாக்குறவரு அப்படியே விரல தடவி பார்த்துட்டு நல்லா இருக்கேன்றாரு. இவர் சர்டிபிகேட் கொடுத்துதான் இங்க 5-6 ஆக போகுதாக்கும் அப்படின்ற மாதிரி சோழன் பாண்டி பல்லவன் 3 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இப்படி இப்படி திருப்பி பார்க்கறவரு, சூப்பர்மா அப்படின்னு திருப்பி கொடுக்குறாரு. உடனே சோழன் தொண்டையை கணிச்சிட்டு தொடைய தட்ட எல்லாரும் அவரு பாக்குறாங்க. யாரோ வெறும் தாலி மட்டும் வாங்கினா போதும் செயின் ஏன் பொறுப்புன்னு சொன்னாங்களேப்பா, அது என்னாச்சாண்டா அப்படின்னு சோழன் ஜாடையா கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஆளே ஒரு வெத்து வேட்டு, அந்த ஆள் பேச்செல்லாம் நீ நம்பிக்கிட்டு ஏன்னுங்கிற மாதிரி பல்லவன் பார்க்க, என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு சேரன். இர்ரா அப்படின்னு பாண்டி சொல்ல, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நடேசன் அப்படின்னு சோழன் கூப்பிட, எஸ் அப்படின்னு வெறுப்பா பாக்குறாரு. உங்களை தான் கேட்குறேன், நீங்க சொன்னதை நம்பி தாலி மட்டும்தான் வாங்கியிருக்கோம், செயின் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சோழன் கேட்க, அதுவரில் பின்னாடி மறைச்சு வச்சிருந்த மஞ்ச பைய முன்னாடி கொண்டு வர்றாரு நடேசன். நிலா அவரையே பார்த்துட்டு இருக்க, அந்த பைக்குள்ள என்னத்த வச்சிருக்காரு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாருங்கிற மாதிரி சோழன் பாண்டி பல்லவன் 3 பேரும் பார்க்குறாங்க. என்ன பேசிக்கிறாங்க இவங்க எல்லாருமே, அப்பா என்ன எடுக்கிறாரு அப்படின்னு சேரனை பார்த்துட்டு இருக்காரு.
அவரு அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன அட்டை பாக்ஸ் எடுக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து அழகான ஒரு செயின் எடுக்க சந்தோஷமா பார்க்க மத்த எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. சோழன் நம்ப முடியாம பாண்டிய பார்க்க பாண்டியம் டேய் ஆமாண்டா செயின் தான்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ப முடியாம சோழனை பாக்குறாரு. பாத்துக்கிட்டியா சொன்ன வாக்க காப்பாத்துவான் இந்த நடேசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் பாக்ஸ்குள்ள வச்சு சேரா இந்தா புடின்னு நீட்ட அவரு பயங்கர அதிர்ச்சியில இருக்காரு. அப்பா என்னப்பா இது உங்களுக்கு ஏது இந்த செயின்னு கேக்குறாரு. புடி அப்படின்னு அவரு சொல்ல தம்பிங்க பக்கம் திரும்பி பார்த்து டேய் என்னடா நடக்குதுங்கன்னு கேக்குறாரு சேரன். எல்லாரும் அமைதியா இருக்க இருனே அவரே சொல்லுவாருங்கிறாரு பாண்டி. அப்பா ஏதுன்னு சொல்லுங்கப்பான்னு சேரன் கேட்க ஏண்டா உங்க அம்மா சாகரப்ப அவ தாலிய மூத்த மருமகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த தாலி நிலாவுக்கு போயிடுச்சு. இந்த செயினை சோழனுக்கு கொடுக்கணும்னு சொன்னா சோழனுக்கு உண்டான செயினை இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன் இந்தா புடி வாங்கிக்க அப்படின்னு அவரு நீட்ட சேரன் அதை பிரமிப்போட வாங்கி பாக்குறாரு. அம்மாவைய பாக்குற மாதிரி அந்த செயினை அவ்வளவு பாசமும் பதிவுமா விரல எடுத்து பாக்குறாரு. அடுத்தது அந்த பையோடவே பாண்டிக்கிட்ட வர நடேசன் டேய் இந்தாடா உங்க அம்மா உனக்குன்னு கொடுத்தது வளையலு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் பத்திரமா நீ பத்திரமா வச்சுக்க பொழைச்சிக்க அப்படின்னு கொடுக்குறாரு. பாண்டி அதை எந்திரிச்சு கூட வாங்க முடியாம அப்படியே பிரமிப்போட வாங்கி பாக்குறாரு. அவர் கொடுத்த அந்த வெல்வெட் பாக்ஸ்ல இருந்து வளையல் எடுத்து பாத்துட்டு இருக்காரு பாண்டி. அவர் அந்த வளையல அம்மாவை பாக்குற மாதிரி பாசத்தோட பாத்துட்டு இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க இப்ப பல்லவன் நடேசனை பாக்குறாரு. அத நிலாவும் கவனிக்கிறாங்க. திரும்புற நடேசன் நிலாவோட மனசுல ஓடுறதையும் பல்லவனோட மனசுல ஓடுறதையும் புரிஞ்சுக்கிறாரு. என்னம்மா நிலா என்ன பாக்குற இதோ சின்னவே இருக்கானே அவனுக்கானதை கண்டிப்பா அவனுக்கு கல்யாணத்தப்ப நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நிலா அவரை ஆச்சரியமா பார்க்க சோழன் ரொம்ப பெருமையா பாக்குறாரு அவங்க அப்பாவை. இப்பவே அந்த தங்கத்தை கொடுத்துட்டேன்னு வைங்க உங்க தேவைக்கு நீங்க வச்சு செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அதெல்லாம் கல்யாண நேரத்துல கரெக்டா கொடுத்துருவேன் அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா சரின்ற மாதிரி தலையாடுறாங்க. பல்லவன் எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே கொடுங்கன்னு கேட்க இந்தாப்பான்னு நீட்டுறாரு சேரன். நிலா அந்த செயின் அந்த பாக்ஸ்லயே இருக்கு. அதோட வளையத்துக்கிட்ட தாலி காசு குண்டு அந்த குழல்கள்னு வச்சு பாக்குறாங்க. அடுக்கி வச்சுட்டு அண்ணே பாருங்க அழகா இருக்குல்ல அப்படின்னு காமிக்க அவரே எட்டி பார்த்துட்டு அழகா இருக்கு பண்றாரு. அடுத்து நிலா பல்லவன் கிட்ட காமிச்சு நல்லா இருக்குல்லன்னு கேக்குறாங்க. அவரும் சிரிப்போட ஆமான்னு தலையாடுறாரு. நடேசன் பக்கம் காட்ட பார்த்துட்டு அம்சமா இருக்குமான்றாரு. சோழன் கிட்ட காட்ட தாலிய பார்க்கும்போது தான் கல்யாண ஃபீலே வருது அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க எட்டி பாக்குற பாண்டி ஏண்டா வாசல்ல சீரியல் செட்டு போட்டிருக்கோம் ஸ்பீக்கர் கட்டி விட்டுருக்கு கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கு தாலியை பார்த்தாதான் உனக்கு ஃபீல் வருதா அப்படின்னு பாண்டி கேட்க சோழன் எழுந்து பாண்டிக்கிட்ட வந்து டேய் அப்படி சொல்றது தான்டா இது என்ன கேள்வி அப்படின்னு வயிற்றுல லைட்டா குத்துறாரு. டேய் சும்மாருடா அப்படின்னு பாண்டி தட்டி விட ஏன்னு ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. ஏன்பா செயின் வளையல்லாம் இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேக்குறாரு சேரன். ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போற தேவைப்படுறப்ப சொல்லிக்கலாம்னு தான் விட்டுட்டேன் இப்ப என்ன அதுக்குன்னு கேக்குறாரு அவரு. எல்லாருமே அமைதியும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அண்ணே நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவர் என்ன நல்ல அப்பாவா மாறிக்கிட்டே வர்றாரு பாரு அப்படிங்கிறாரு பாண்டி. ஓய் நீ நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக நான் இதை செய்யல உங்க அம்மா உங்ககிட்ட இதை பத்திரமா ஒப்படைக்கணும்னு சொன்னா அதை நான் பத்திரமா வச்சிருந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நடேசன் சொல்ல அம்மான்ற வார்த்தையில மறுபடியும் வலையில பார்க்க குனிஞ்சிடுறாரு பாண்டி. அவரு வலையில இந்த பக்கம் திருப்பி ஆசையா பாத்துக்கிட்டு இருக்க சேரன் நிம்மதியும் நிறைவுமா பாத்துட்டு இருக்காரு. அண்ணே வளையல் என்ன வானதிக்கா அப்படின்னு கேட்க பாண்டி என்ன சொல்றதுன்னு அப்படியே முகம் சிவந்து போறாரு. நிலா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க பாண்டி என்னமோ தெரியல பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்படி எழுந்து வர்றவரு சேரன் கிட்ட வந்து அண்ணே வாண்ணே கொஞ்சம் வாண்ணேன்னு கூப்பிடுறாரு. என்னடா அவரு வந்து நிக்க இத புடின்னு வலையில நீட்டுறாரு. ஏண்டா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க மத்த எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. அவரோட கைய பிடிச்சி புடின்னு கையில வச்சிடுறாரு. இது அவங்களுக்கே போட்டு விட்டுடுனே அப்படின்னு அவரு கொடுத்துட்டு அந்த பக்கம் போக டேய் பாண்டி என்னடா இது அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க இன்னொரு வலையில கொண்டு வந்து நிலா கிட்ட நீட்டுறாரு பாண்டி. இந்தாங்க இத நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு நீட்ட பாண்டி எனக்கு எதுக்குன்றாங்க நிலா. எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு அவசரமா சொல்றாங்க நிலா. இந்தாங்க பிடிங்க அப்படின்னு பாண்டி சொல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாங்க பாண்டி அப்படின்னு நிலா சொல்ல ப்ளீஸ் இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு நீட்டுறாரு அவரு. ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு நடேசன் அமைதியா பார்த்துட்டு இருக்க சோழனும் பார்த்துட்டு இருக்க இந்தாங்க பிடிங்க அப்படின்னு நீட்டிக்கிட்டே இருக்காரு. டேய் பாண்டி அது உனக்காக அம்மா கொடுத்தது அது உன்னதுடா நீ எடுத்துட்டு போய் உள்ளர வை போங்கிறாரு சோழன். இருக்கட்டும்டாங்கிறவரு இந்தாங்க நீங்க பிடிங்க அப்படின்னு நீட்ட நிலாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. என்ன இப்படி பொசுக்குன்னு தூக்கி கொடுக்குறாருன்னு சேரனை திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க அட பிடிங்க
அப்படின்னு பாண்டி நீட்ட நிலா மெதுவா கையை நீட்டி வாங்கிக்கிறாங்க. ஒரு வளையல் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு, இன்னொரு வளையல் உங்களுக்குன்னு இருக்கட்டும் அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் அப்படியே திகைச்சு போயிருக்காங்க. டேய் எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சோழன் வந்து கேக்குறாரு. டேய் பாண்டி, சந்தாவுக்கு நான் அப்புறம் வாங்கி கொடுத்துக்கிறேன்டா, நீ உனக்கு கொடுத்தது எதுக்கு கொடுக்குற, இந்தா புடின்னு நீட்டுறாரு சேரன். இருக்கட்டும் வையனு அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னப்பா இவன் அப்படிங்கிறாரு சேரன். அப்புறம் எனக்கு கொடுத்தத அண்ணனுக்கு கொடுத்ததுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நடேசன் கேட்க, டேய் அது உங்க அம்மா உனக்காக கொடுத்தது, நீ யாருக்கு கொடுத்தா எனக்கு என்ன அப்படின்னு சிம்பிளா முடிச்சுக்கிறாரு நடேசன். பாண்டி, ஒன்னு அண்ணனுக்கு கொடுத்துட்டீங்க, இதை நீங்களே வச்சுக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்க, நான் வச்சு என்னங்க பண்ண போறேன், கையில இருந்தா நீங்க போட்டுக்கவாவது செய்வீங்க, போட்டுக்கோங்கன்றாரு பாண்டி. நிலா தயக்கத்தோட மெதுவா கையில போடுறாங்க. சோழன் அதை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு தம்பிய பாசத்தோட தோளோட சேர்த்து அணைச்சிக்கிறாரு. நிலா அதை கையில போட்டுட்டு நல்லா இருக்கான்னு காட்ட சோழன் சூப்பரா இருக்குன்றாரு. சேரனை பார்த்துட்டு அழகா இருக்கு பண்றாரு. பல்லவனும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க நடேசன் ரொம்ப நிறைவா இதை பார்த்துட்டு இருக்காரு. பாண்டி, அப்பா தான் செயின் எனக்கு கொடுத்துட்டாருலடா, இதை நீ வச்சுக்கோடா, இந்தாடா அப்படின்னு அவர்கிட்ட இருக்க ஒரு வலையில கொடுக்குறாரு. அண்ணே அப்படி இல்லைண்ணே, சந்தாதான் பாவம், அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இங்க நம்மள நம்பிதான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு கொடுன்னு அப்படின்னு எல்லாத்தையும் உருகி ஒரே வச்சிடுறாரு பாண்டி ஒத்த வார்த்தையில. சோழன் தம்பியை நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணி தோளோட அணைச்சு தட்டி கொடுக்கறாரு. சேரனுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்ல. மெதுவா வந்து ஒத்த கையை நீட்டி தம்பிய தோளோட அணைச்சிக்கிறாரு. பல்லவன் இதை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க, இதை பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நடேசன் ஒய்ஃபை நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இங்க பாருடா, எனக்கு கல்யாணம் ஆனதும் நான் எங்கேயும் போயிடலாம் மாட்டேன், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க சரியா, நான் இங்கேயே தான் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நீ இங்க இருப்பன்ற நம்பிக்கையில தான் பாண்டி கட்டல் பெட் எல்லாம் வாங்கி போட்டிருக்கான், எஸ்கேப் ஆகிற பிளான்லாம் வச்சுக்காதன்னு அப்படின்னு சோழன் மிரட்டலா சொல்ல எல்லாரும் சிரிப்பு நெகிழ்ச்சியுமா நிக்கிறாங்க. நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நிறைய நல்லது நடந்திருக்குடா, அதே மாதிரி சந்தா வர்ற நேரமும் இந்த வீட்டுக்கு நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்றவரு எதையோ நினைச்சுக்கிட்ட மாதிரி. இங்க பாருங்க, அப்படியே ஒருவேளை 1-2 சண்டை வந்தாலும் இல்ல யாருக்காவது கோவம் வந்தாலும் அத அப்பவே பேசி சரி பண்ணிடணும் சரியா, நாம எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்னு சேரன் சொல்ல சரினேங்கிறாரு சோழன். பாண்டியும் அண்ணே பக்கத்துல வந்து நிக்க பல்லவன் வந்து அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ணே அதுல என்னன்னே சந்தேகம்ன்றாரு, நம்ம எப்பவும் ஒன்னாதானே இருப்போம் அப்படின்னு பாண்டியும் அண்ணனோட கையை கோத்து பிடிச்சிக்கிறாரு. சேரன் ரொம்பவே எக்ஸைட் ஆகி கண்ணில் கண்ணீர் விட்டு அப்படியே தொடச்சிட்டு விசும்ப ஆரம்பிக்கிறாரு. அண்ணே அண்ணே, காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப அழுகிற பாத்தியா நீ அப்படின்னு சோழன் கேட்க, அழுகிறியா அப்படின்னு முகத்தை தன் பக்கமா திருப்புறவரு, ஃபேஷியல்லாம் பண்ணி உன் முகத்தை பளபளன்னு ஆக்கி வச்சிருக்க, அழுது டல்லாக்குனா மறுபடியும் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் வேகமாவே சொல்ல சிரிக்கிறவர் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டாங்கிறாரு. அப்புறம் அப்படின்னு பல்லவன் கிச்சு கிச்சு மூட்டை சேரன் உண்மையாவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் நிக்கிற பாண்டியும் சோழனும் கிச்சு கிச்சு மூட்டை, டே விடுங்கடா சும்மா இருங்கடா அப்படின்னு அவர் துள்ளி குதிக்க இவங்க விடாம கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்க இதை பாக்குற நிலா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நடேசனும் 4 பசங்களையும் புரியாத ஒரு பார்வையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. கொஞ்ச நேரம் கிச்சு கிச்சு மூட்டி சிரிச்சிட்டு இருந்தவங்க 4 பேரும் தோல் மேல தோல் கைய போட்டுட்டு ஒரே லைன்ல நிக்க, இதோ வந்தாச்சே 4 பேர் நாடகத்தை ஆரம்பிச்சுட்டானுங்கல்ல அப்படின்னு நடேசன் சொல்ல, இதுல என்ன நாடகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிலா அதை கேட்டுட்டு நடேசனை முறைக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அசராம நடேசன், டேய் பேசாம நீங்க ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிங்கடா, ஒண்ணு சண்டையை போட்டுட்டு இருக்கிறீங்க இல்ல பாச மழைய புழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 4 பேரும் சிரிச்சிட்டு இருக்க சேரனோட தோல்ல 3 பேரும் சாஞ்சிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல எல்லாம் நிக்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு நடேசன் கேட்க நிலா அவரை ஒரு முறைச்சிட்டு இவங்களை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அட போங்கப்பா, இதெல்லாம் நாங்க காதுல கூட வாங்க மாட்டோன்ற மாதிரி பாண்டி சேரனோட தோல்ல படுத்து தூங்கிட்டு வராட்டிருக்கு. அடுத்து சோழன் இந்த பக்கம் பல்லவன் நிக்க எல்லாரையும் சேர்த்து அணைச்சிட்டு நிக்கிறாரு சேரன். நாளைக்கான ப்ரோமோலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான் போல இருக்கு. அடுத்ததா ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.